மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அவசியம், இத்தனை ஆண்டு காலம் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஆளும் பாஜக அரசு இப்போ திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புக்கொண்டது ஏன், இதோட பின்னணி என்னங்கிறத இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கலாம். நான் ரஞ்சித். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1872 முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. 1931 வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஒவ்வொரு முறையும் அதில் ஆங்கிலேயர்கள் சாதி தொடர்பான தகவல்களையும் பதிவு செஞ்சாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1951 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அப்போ பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் மட்டுமே சாதியின் பெயரால் வகைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அப்போதிலிருந்தே இந்திய அரசு ஒரு கொள்கை முடிவாக சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்த்து வருது. சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது, ஏன்னா அரசியலமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுது, சாதி அல்லது மதத்தை கிடையாதுன்னு இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றமும் பல முறை சொல்லியிருக்கு. 1980களில் சாதி அரசியல் அடிப்படையாக கொண்ட பல மாநில கட்சிகள் உருவானதுக்கு அப்புறமா நிலைமை மாறுச்சு. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆராய இந்திய அரசு 1979 மண்டல் கமிஷனை அமைச்சது. ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கணுங்கிற மண்டல் கமிஷனோட பரிந்துரை 1990 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து நாடு முழுக்கவே பொது பிரிவு மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் இடஒதுக்கீட்டோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால அரசியல் கட்சிகள் அது தொடர்பான கோரிக்கையை அப்பப்போ எழுப்பி வருது. கடைசியாக 2010 நிறைய எம்பிக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு கோரிக்கை வச்சப்போ அப்போதைய காங்கிரஸ் அரசுக்கு வேறு வழி இல்லாமல் சம்மதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2011 சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் இதன் மூலமாக கிடைச்ச சாதி தொடர்பான தகவல்கள் எதுவும் பொதுவெளியில் வெளியிடப்படலை. அதே மாதிரி கர்நாடகாவில் 2015 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் இதில் பெறப்பட்ட தரவுகளும் வெளியிடப்படலை. இது தொடர்பான ஒரு வழக்கில் 2011 நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் பல குறைபாடுகள் இருக்கிறதாகவும் புள்ளி விவரங்களில் நிறைய தப்பு இருக்கணும், ஸோ அது எந்த வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு மத்திய அரசு நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சுது. 1931 இந்தியாவோட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நாட்டில் மொத்தம் 4147 சாதிகள் தான் இருந்ததுன்னும் 2011 கணக்கெடுப்புக்கு அப்புறமா மொத்த சாதிகளோட எண்ணிக்கை 46 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிறதாகவும் மத்திய அரசு சொல்லுது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகும் புள்ளி விவரங்களை கட்சிகள் வெளியிடாமல் இருக்க பயம்தான் காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. பல சாதிகளில் பல வகைகளை பிரிக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. சாதியில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை எதன் கீழே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். தவிர சில நேரங்களில் சர்ச்சையை தவிர்க்கிறதுக்காகவும் புள்ளி விவரங்கள் வெளியிடப்படுறதில்லைன்னு வாதங்கள் முன்வைக்கப்படுது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல வகையான வாதங்கள் முன்வைக்கப்படுது. கிடைக்கிற புள்ளி விவரங்களை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்களை சமூகத்தில் அதிகம் தேவைப்படக்கூடிய பிரிவினருக்கு கொடுக்கறதுக்கு உதவுங்கிறது ஆதரவு தெரிவிக்கிறவங்களோட மிகப்பெரிய வாதமாக இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பிலிருந்து வெளிவரக்கூடிய புள்ளி விவரங்கள் மூலமாக எந்தெந்த சாதி மக்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கங்கிற உண்மையும் வெளிவரும். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அரசே நடத்துறதுனால ஒவ்வொருவர்கிட்டையும் போய் உங்களுடைய சாதி என்னங்கிற கேள்வியை கேட்கும்போது சமூகத்தோட பார்வையில் சாதி இருக்குங்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் ஆழமாக விதைக்கப்படும்னு ஆய்வாளர்கள் கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்ன கட்சிகள் எதுவாக இருந்தாலும் மத்தியில் ஆட்சிக்கு வந்த அப்புறம் பின்வாங்கிடுது. கடந்த காலங்களில் காங்கிரஸ், பாஜக ரெண்டுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக பேசியிருக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியும் இருக்குது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்களோட அடிப்படையில் நாடு முழுவதும் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கணுங்கிற கோரிக்கைகளும் வர தொடங்குங்கிறது அதில் முக்கியமானது. சமூகத்தில் சாதியை ஒழிக்கணும்னா முதல்ல சாதியால் வழங்கப்படக்கூடிய சலுகைகளை ஒழிக்கணுங்கிறது ஒரு தரப்போட பார்வையாக இருக்குது. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்களோட உண்மையான பலன் இதுவரை கிடைக்காமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணும்னா அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம்னு வலியுறுத்தப்படுது. அதே மாதிரி கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டோட அளவு அதிகரிக்கணும்னா சாதி தொடர்பான டேட்டாக்கள் வேணும், அதையும் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமே கொடுக்க முடியும்னு சொல்லப்படுது. இந்தியாவில் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கணக்கெடுப்பு 2021 நடந்திருக்கணும். ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக அது நடத்தப்படலை. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடக்கும்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை. இந்த நிலையில தான் அடுத்து நடக்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும்னு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. பட்டியல் பழங்குடியினர் தவிர மற்ற சாதியினரோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும்
1931 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு இப்பவும் பயன்படுத்தப்பட்டு வருது. நாட்டிலேயே முதல் மாநிலமா பீகார்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து அண்மையில் தெலுங்கானாவிலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த சூழலில் தான் மத்திய அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மத்திய அரசோட வாதம் என்ன தெரியுமா? அரசியல் ஆதாயத்துக்காக சில மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறதாகவும், இதில் நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் இல்லை, இதில் வெளிப்படைத்தன்மையோடு உண்மையான புள்ளி விவரங்கள் வெளிவரணும், அதனால தான் மத்திய அரசே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த இப்போ முடிவெடுத்திருக்கிறதா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் கொடுத்திருக்காரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என அறிவிக்கப்படவில்லை. இது ஒரு கண் துடைப்பாகத்தான் தெரிவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். பீகார் தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை பாஜக அரசு அறிவித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று இந்திய ஒன்றிய அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என்பது அறிவிக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாஜக அரசு 2029 தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்கிறது. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2031 தான் நடைபெறும் என்ற நிலை இருக்கிறது. 2031 பிஜேபி ஆட்சியில் இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. 2029 பொதுத் தேர்தலுக்கு பிறகுதான் அது உறுதியாகும். இந்த நிலையில் இப்போதே இவர்கள் இந்த அறிவிப்பை செய்திருப்பது ஒரு கண் துடைப்பாகத்தான் தெரிகிறது. பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு முதன்மையான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை அமைச்சரவையின் மூலம் பாஜக அரசு அறிவித்திருக்கிறது. என்றாலும் கூட ஏற்கனவே இது குறித்து அவர்கள் எதிர் நிலைப்பாட்டை கொண்டிருந்த நிலையில் இப்போது நம்முடைய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற வகையில் மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.